நவி சாமி கும்பிட்டுட்டு எங்கே போகிறோம்? ஷாப்பிங் போறோம். எங்கே போகிறோம்? ஷாப்பிங். சரி போய் சாமி கும்பிடுங்க. சரி போய் சாமி கும்பிடுங்க. பாப்பாங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் தான் போகிறோம். அது என்னென்னா பாப்பாங்களுக்கு இந்த ஸ்கூல் திங்ஸஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே போனாலுமே சாமி கும்பிட்டு போகிற பழக்கம் வந்து இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இங்கே இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் தான் வந்து போகிறோம். ஆக்சுவலாக இங்கே சரவணா ஸ்டோர், அப்புறம் வந்துட்டு பிக் பஜார், ரிலையன்ஸ் பஜார், ட்ரெண்ட்ஸ் என்னென்ன நிறைய கடைகள்லாம் இருக்குது இப்போ குழந்தைகளுக்கான அக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்கு. பட் நாங்கள் ரொம்ப மாதம் ஆயிடுச்சு டிமார்ட் போய். சரி ஓகே, எல்லாருமே வீடியோவில் டிமார்ட்னு சொல்கிறாங்க, அங்கே என்னதான் இருக்குது போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து 2 பக்கமுமே வந்து பக்கம்தான். வீட்டோட லெஃப்ட் சைட் போனாலும் ஒரு டிமார்ட் இருக்குது, ரைட் சைட் போனாலும் ஒரு டிமார்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே போய் டீசலையும் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு ஈவினிங் 6:30 இருக்கும் அந்த டைமில் தான் வந்து போயிருந்தோம். கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து மேகமூட்டமாக தான் இருந்தது. ஸோ போகிற வழி எல்லாமே நல்லா பார்த்துட்டு அப்படியே வந்து டிமார்ட்குள்ளே போயாச்சு. நினச்சி பாருங்களேன், நம்மலாம் ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் நமக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா? அது 90s கிட்ட இருந்தால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்பா போய் எங்கேயாவது வந்து வீட்டில் இருக்க நமக்கு வந்து ஒரு பேகு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டில்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த 7up பாட்டில், மிரண்டா பாட்டில் அதில் தான் கொண்டு போயிருப்போம். அதே மாதிரி லஞ்சு பாக்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அது அம்மா வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் அம்மா யூஸ் பண்ணி அவங்க அம்மா வந்து gift கொடுத்ததெல்லாம் வச்சு தான் நம்ம கொண்டு போயிருப்போம். லஞ்ச் டவல்னு ஒன்று இருந்ததே கிடையாது. ஸ்நாக்ஸு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படிலாம் நம்ம போய் ஸ்கூல் டேஸ் இது பண்ணோம். இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. ஸ்கூல் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு வந்து வருஷம் பேக்லாம் நல்லாவே இருந்தால் கூட நம்ம மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன கொடுமை, என்ன பண்ணுறது, நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகளும் பெருசாகிட்டே இருக்கனால அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் மேக்ஸிமம் என்னென்ன கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்மி பண்ணி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து வீட்டில் போய் உங்களுக்கு வந்து சார் அப்படியே அங்கே பாப்கார்ன், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. உண்மையாகவே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குழந்தைகளை வளர்க்குறதே வந்து பெரிய டாஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கோம். அது வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம டிமார்ட்டில் தான். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் அங்கே தான் வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அதில் ஏதாவது யூனிக்காக இருக்கா அப்படின்றது சில பேர் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் பேகு அவங்க வந்து அவங்களே சொல்கிறாங்களாம் அவங்களோட ஸ்கூல் பேக் பற்றி. இது ஸ்கூல் பேக்ல டிஃப்ரெண்டா ஸ்பின்னர் இல்லைன்னா அது இது பேர் கூட எழுதிருக்கு. அது என்ன கேரக்டர் இருக்கு? கேரக்டர் மோனா 2 பேர் உட்காந்து பேசியிருக்காங்களா. கிட்ட நிறைய பிளேசஸ் இருக்கு. இது கூட நீங்க வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா புது பேக். இந்த ஃப்ரெண்ட் ஜிப். சரி சரி. இது என்ன கேரக்டர்டா? மோனா. அழகா இருக்குடா மோனா அந்த பிக்கா? ஆமா. சரி ஓகே, உங்க வாட்டர் பாட்டில் காமிச்சிருங்க. இப்ப பாருங்க தம்பிக்கிட்டு. நமக்கு லாக் பண்ணு. சூப்பர், காட்டுங்க காட்டுங்க. ஹேண்டில் கேமரால காட்டுங்க. ஹேண்டில். இது வந்து மோனா தீம்ல தான் அவங்க 2 பேருக்குமே வந்து பேக் எடுத்திருக்கோம். ஸோ பாப்பா கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால இது வந்து 599 வந்து ரேட் வந்துச்சு. சின்ன பாப்பாவுக்கு வந்து நவிக்கு வந்து கொஞ்சம் குட்டி பேக்கு, இதுக்கு வந்து 499 வந்து ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பர். 499 கிடையாது, 449, 450 rupees பாப்பாவுக்கு, சின்ன பாப்பாவுக்கு வாங்கினது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தோம், பட் அதெல்லாம் இந்த வயசு குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாதது.
அது வந்து 300 rupees 500 rupeesக்குலாம் பாக்ஸ் வாங்கி கொடுத்து அதை இதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 100 rupeesல வந்து ஒரு 2 பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. கலர் மட்டும் டிஃப்ரெண்டா. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் BBA வந்து ஃப்ரீ. ஸோ எல்லாமே பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கார்ட்டூனாக இருந்தால் கலராக இருந்தால் தானே பிடிக்கும். பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கோம். இது நல்லா சேஃப்டி லாக்கோடையே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பெரிய பாப்பாவுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கியாச்சு. ஸோ ஹேண்டிலாகவும் இருக்கும். இது வந்து 760 ml தான். 1000 1 லிட்டர் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் கிட்ட வரும். அவ்வளோதான். அடுத்து சின்ன பாப்பாவுக்கு வந்து 1/2 லிட்டர். அவளுக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூலு. ஸோ 1/2 லிட்டர் குடிச்சாவே போதும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து அவளுக்கு 500 ml வந்து ஒரு பாட்டில். இது ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்விங் பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். இது ப்ரைஸ் வந்து 59. இது ஒரு மார்பிள் ஃபினிஷ் மாதிரி சூப்பராக இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு மெலமைன் ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு இதாக இருக்குது. பிளேட்டிங் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒன்றே ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ மேஷர். இது என்கிட்ட இல்லை, ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன். 79 rupees. ஸோ இது வந்து எல்லார் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் வந்து உட்டன் ஹேண்டிலில் நல்லா இருக்குது இதுவும். நெக்ஸ்ட் வந்து டிஃபன் பாக்ஸ். இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து பிளாஸ்டிக் மேலே மூடி மட்டும் அதாவது என்ன டப்பர் வேராக இருக்கும், உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி வச்சு டிசைனாக கொடுத்தாச்சு. பட் எதுவுமே வந்து லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒத்து வரல. ஸோ மறுபடியும் விண்டேஜுக்கு போன மாதிரி நம்ம ஓல்டேஜ்லாம் இப்படி வச்சுருப்போம். டிசைன் தான் வேறையாக இருக்குது, ஷேப்பு வேறையாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒரே மெக்கானிசம் தான். ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து இதை வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. 2 பேருக்குமே ஒரே மாதிரியே பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு இது இருக்குது உனக்கு அது இருக்குதுன்னு சண்டையே வரக்கூடாது. ஸோ அதனால் ஒரே மாதிரியே பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஓப்பன் பண்ண தெரியுமா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, ஸ்கூல்லே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் பாப்பாங்களும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஹெல்த்தியும் கூட, நல்லா ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கனால இதுக்கே வந்து மாறியாச்சு மறுபடியும். நெக்ஸ்ட் வந்து எங்கேயாவது போனால் கிளாஸ் பொறுக்கிறதே என்னோட வேலை. ஸோ எனக்கு கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு கப் மட்டும் வாங்கியிருந்தேன். இன்னும் நிறைய கப்ஸ்லாம் அங்கே நிறைய மாடல்ஸில் இருக்குது. பட் இதெல்லாம் குழந்தைங்க வச்சுட்டு அந்த காட்டில் வந்து தள்ளிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிளாஸ்லாம். ஸோ அதனால் வாங்கலை. இது ஒன்றே ஒன்று தான். அதுவும் கஷ்டப்பட்டு கெஞ்சி வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வேண்டவே வேண்டாம், இன்னொரு நாள் நம்ம பண்ணிக்கலாம், உடஞ்சிரும்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. ஒரு சூப்பரான மைக்ரோ ஃபைபரோட டவல். ஸோ ஈஸியாக வந்து ஈரத்தை உறிஞ்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு டவல் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு 200 rupees. இது வந்து 199. ஸோ நல்லாவே லென்த்தியாக இருந்தது. இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நாங்கள் ஒரே ஒரு கலர் மட்டும் எடுத்து இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ ஃபைபர்லேயே வந்து டபுள் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா இது ப்ரைஸ் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 399. பார்த்தீங்கன்னா டபுள் காட் கிங் சைஸ்க்கே வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. கிளாத்துமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே இருக்குது பில்லோ கவர். பில்லோ கவர்ஸுமே நல்ல சைஸே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய பில்லோவே போட்டுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 399. ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் அப்படின்றனால ஒன்று செக்கிங்காக வாங்கிட்டு வந்தேன். இது நாள் வரைக்கும் நான் டிமார்ட்டில் பெட்ஷீட்ஸ்லாம் நாங்கள் வாங்கினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வாங்கிக்கலான்ட்டு ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ப்ரைஸ் வந்து 399. 499 599 கூட இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிங் போர்டு. நீங்கள் கூட வீடியோஸில் கேட்டுட்டு இருந்தீங்க என்னக்கா உடஞ்ச சாப்பிங் போர்டில் கட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸில். ஸோ அதை மாற்றணும்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க உனக்கு நல்ல வுட்டில் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்றனால ஒரு குட்டி சாப்பிங் போர்டு இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து 149. அது கிட்டத்தட்ட 150 rupees. அதே வுட்டு தான், பட் நல்லா இருக்குது.
நான் வாங்கினதுலேயே கொஞ்சம் உருப்படியானது அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஆல் இன் ஒன் சைக்கிள் பியூர் அகர்பத்தி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இது வந்து நேச்சுரல் இன்சென்ஸ் சொல்லி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. பைனாப்பிளில் வந்து ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே சர்ப்ரைஸில் வந்து இன்னொன்று ஸ்மெல் வந்து கொடுக்கல, பட் கலராக மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பன்சூரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளேவர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிளாக் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இது பக்கத்துலேயே கொண்டு வரோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே 3 in 1 அந்த காம்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாண்டல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் வந்து 140 rupeesக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாம் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனால் வந்து நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 999க்கு வந்து கொஞ்சம் நல்லா கிளிட்டரிங் பென்சில் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வேணும்னு சொன்னனால இது ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கியிருக்கேன். மற்றபடி ஸ்கூல்லேயே வந்து பென்சில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் தான். பாப்பாங்களுக்கு ஒரு சாக்கோஸ், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பேட்ரி, அப்புறம் துடைக்கிறது, கழுவுறது, நூடுல்ஸ், அப்புறம் வரகு, சாமை, இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டி ஐட்டம்ஸ் பக்கம் போகாட்டி எப்படி அக்சசரிஸ் பக்கம் நான் எப்போ போனாலும் டி ஹோம்ஸில் வந்து இந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் வாங்குவேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா இது அப்பப்போ ஸ்டாக் அவுட் ஆயிடுது அப்படின்றனால. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் மம்மா இடத்துல தான் வந்து வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து செப்பல் வந்து வாங்கினோம். குவாலிட்டியாக இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் செப்பல்லாம் வாங்கலை. அப்புறம் ஒரு சில டிஷர்ட்ஸ் மட்டும் சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு மாதிரி அவங்களாம் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. சரி வேணான்னு சொல்ல முடியல, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ தான். நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து ஓரளவு நாங்கள் போன டைமிங்கே வந்து ரொம்ப லேட். 7 o'clock தான் போயிருந்தோம். 10 o'clock அங்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் நாங்கள் 9:30க்கே வெளியே வந்துவிட்டோம். ஒரு 2.5 hours. ரெண்டாவது பயங்கரமான ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எங்களால் பெஸ்ட்டாக என்னென்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். மற்றபடி எல்லா செக்ஷன்லையுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் போய் செக் பண்ணுறது தான் உங்கள் நியர்பை ஸ்டோரில் டிமார்ட்டில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம். எங்களோட ஷாப்பிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான vlog உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.